அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டில் சில மரங்களை வச்சிருப்போம். எல்லா ஜோதிடம் தெரிந்த மக்களும் ஏதாவது ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோமே, நல்லது தானே நடக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லா மக்களுக்குமே உண்டு. ஏன்னா மனிதன் பிறக்கும் போதே என்ன சொன்னான்னா கருணை உள்ளவனாகத்தான் பிறந்தான். காலத்தால் அந்த கருணை என்ன சொல்றான்னா சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தினால் என்ன சொல்லலாம்னா பெரிய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்ததுனால விட்டுட்டான். அப்ப இந்த 27 நட்சத்திர நபர்கள் அவர்கள் வைக்கக்கூடாத மரங்கள்னே இருக்கு. வைக்கக்கூடாத மரங்கள் யாரும் சொன்னா, இப்ப சென்னையில் இருக்கிறவங்க, பெரிய சிட்டிஸ்ல இருக்கிறவங்கலாம் யாரும் மரம் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. இருந்தாலும் தனக்கு ஆகாத மரம் என்பதை ஒன்றை தெரிந்து கொள்ளும். அந்த மரத்து நிழலில் ஒதுங்கினால் கூட கர்மா பாதிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. அப்ப நமக்கு எந்த மரம் ஆகாது அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்னா, நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மரத்தின் நிழலில் கூட ஒதுங்கக்கூடாது, அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த மரம் சார்ந்த பழங்களை சாப்பிடக்கூடாது. அந்த மரம் சார்ந்த பழங்களை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, அது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். இது எல்லாரும் இது ஒரு நல்ல பதிவாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு காலத்துல எங்க வீட்டுக்குள்ள ஒரு வேப்ப மரம் இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன சொன்னேன்னா, வேப்ப மரம் நிழலுக்கு சரியா வரும் அப்படின்னு வச்சேன். ஆனா சரியான நல்லா அழகா வந்துச்சு. ஆனால் ஒரு காலத்தில் என்ன சொன்னா, வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏதாவது மரங்கள் கொப்புகள் விழுந்துச்சுன்னா போர்டிகோ பாதிக்கப்படுமே, என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னோடனே அதை வெட்டிட்டேன். ஆனால் நான் பிறந்த நட்சத்திரத்திற்கு வேப்ப மரம் ஆகாது. நான் நேசிக்கிறது வேப்ப மரத்தை தான் ரொம்ப நேசிச்சேன். அப்ப அது ஆகாது என்பதற்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபரும் என்ன சொல்றான்னா காலத்தால் ஏமாற்றி விட்டார். காலத்தால் ஏமாற்றிட்டாங்க. ஏமாத்துறதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைன்னாலும் என்ன சொல்றான்னா, அந்த ஒரு எல்லா விதத்திலும் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், ஒன்னொன்னு அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். முன்னோர்கள் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்மளுடைய ஜாதக ரீதியை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கும் போதுதான் நீங்கள் என்ன சொல்லலாம்னா அதை உணர முடியுமே தவிர, எடுத்தோடனே கவுத்தரக்கூடாது. எடுத்த உடனே நிறைய கிடைச்சிரும்னு நினைக்க கூடாது. எடுத்த உடனே என்ன சொல்லலாம்னா இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. எதையுமே ஆராயணும். அந்த ஆராய்ச்சி தான் ஜோதிடம். ஜோதிடத்தில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதை எல்லாரும் தெரியாம என்ன சொல்லலாம்னா, நீங்கள்லாம் என்ன சொல்லலாம்னா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, தாந்திரிகம் 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 பண்ணுங்க. தாந்திரிகத்தை எதற்காக பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? தாந்திரிகத்தை எதுக்காக பண்ணணும்? தாந்திரிகம்னா உடனே நடக்கிறது. அந்த உடனே நடக்கிறதுக்கு உண்டான ஆதிபத்தியம் உடையது என்னது, அது எதற்காக நம்ம பண்ணணும்? அதற்கு எகைனஸ்டான ஒரு கர்ம வினைகளை நம்ம அனுஷ்டித்தான். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வகையில் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலாமரம் ஆகாது. பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தேக்கு மரம் ஆகாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு விளாமரம் ஆகாது. ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புளிய மரம் ஆகாது. மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வில்வ மரம் ஆகாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பாக்கு மரம் ஆகாது. புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பலாமரம் ஆகாது. பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எலுமிச்சம் மரம் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மாமரம் ஆகாது. இதை நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுடுங்க. அதற்கடுத்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பனை மரம் ஆகாது. பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்தன மரம் ஆகாது. உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வேம்பு ஆகாது.
அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கடம்ப மரம் ஆகாது. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சீத்தா மரம் ஆகாது. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நாவல் மரம் ஆகாது. அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புங்க மரம் ஆகாது. அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அத்தி மரம் ஆகாது. கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மகிழம்பூ மரம் ஆகாது. அதற்கடுத்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புங்க மரம் ஆகாது. பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மூங்கில் மரம் ஆகாது. உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வாகை மரம் ஆகாது. திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கருங்காலி மரம் ஆகாது. அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வேப்ப மரம் ஆகாது. சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வெள்ளருக்கு மரம் ஆகாது. புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புங்க மரம் ஆகாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பலாமரம் ஆகாது. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இலுப்பை மரம் ஆகாது. இதெல்லாம் உண்மையான 100% உண்மை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ட்டான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொன்னா வருங்காலத்தில் வந்து இனிமேல் கொஞ்சம் விவசாயத்தின் மேல் எல்லா மக்களுமே அக்கறை செலுத்துவோம். என்ன காரணம்? காலங்கள் அப்படி சொல்லுது. நான் சொல்லலை, காலங்கள் ஏதாவது நமக்கு தக்கன ஒரு சின்ன பூமினாலும் வாங்கி போட்டு அதில் 2 மரங்களை வச்சு காய்கறி போட்டனாலும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து செயல்படலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள் மனதில் தோன்றும். அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ நமக்கு ஆகாத மரத்தை உள்ள வச்சாலும் வைக்கக்கூடாது. அந்த வச்சோம்னா என்ன சொன்னா அதில் போய் வச்சுட்டோம், வேற வழி இல்லை, வெட்டி எறிய முடியாது, அதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, அது பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது, அவ்வளோதான். இது ரெஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ ரெஃப்ளெக்ஷன் கொடுக்கும்போது நாம் என்ன சொல்லணும்? கவனமாக இருக்கணும். அப்போ 27 நட்சத்திர நபர்கள் வைக்கக்கூடாத மரம், தண்ணீர் ஊற்றக்கூடாத மரம், அதனுடைய பழங்களை கூட சாப்பிடக்கூடாது. இதில் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர்களாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய உண்டு. வெற்றியாளர்களாக வருவதற்குண்டான சாத்தியம். அவன் சொன்ன மாதிரி என்ன சொன்னான்னு தெரியாம போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு இருக்கலாம். எல்லாருமே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு லோவஸ்ட் மேன்ஸ்ன்னு எல்லாரும் நினைக்காதீங்க. உங்களுக்கும் காலம் வரும்போது நீங்களும் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றா வந்து வெளியே வரும். அது என்னைக்கு வருதோ அதை பிடிச்சிக்கணுங்க. அதை பிடிச்சி வந்து என்ன சொன்னா பிடிச்சிட்டு அதவே பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்களும் நிம்மதியாக வாழலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. விருட்சம் என்பது விருத்தின் பேர். விருட்சம் என்று சொன்னால் விருத்தி. அப்ப ஒரு விருட்சத்தை நட்டாலும் அது நம்மளுடைய தலைமுறைகள் வந்து நன்றாக இருப்பதற்குண்டான மரமாக இருக்கணும். சும்மா ஏனாதானன்னு வந்து ஒன்று நட்டுட்டோம் செஞ்சுட்டோம். இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து என்ன சொன்னா ஜவுளி கடைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜவுளி கடையில துணி எடுத்துட்டு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா மரங்கள் வந்து நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க, இந்தாங்க மரங்களை கொண்டு போய் வைங்க அப்படிங்காங்க. வாங்கிட்டு வரேன். அதுல வந்து உங்களுக்கு ஆகாத மரம் வந்து என்ன செய்வீங்க? இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு போறோம், கிறிஸ்மஸ் அடுத்த கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது, ஆடி கழிவு வருது. எல்லாத்துலயுமே அவன் என்ன சொல்றான்னா அவன் என்ன செஞ்சுட்டான்? ஜவுளி கடைக்காரனுடைய பெரிய யோகம் என்னன்னா தான் விருத்தி பெற வேண்டும். அப்ப மரக்கன்றுகளை கொடு, ஃப்ரீயா கொடு அப்படின்ட்டான். அப்ப இன்னைக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் ஜவுளி கடைகள் பிரம்மாண்டமான அளவில் வந்து என்ன சொன்னா ஒரு ஜவுளி கடைக்குள்ள நீங்க பெரிய ஜவுளி கடைக்குள்ள போனா 100 பேர் வேலை பார்க்கறான். 100 பேர் வேலை பார்க்கறான். நல்லா இன்கின் பண்ணி உள்ள போனீங்கன்னு வைங்க, பூரா வந்து என்ன சொன்னாலும் சுக்கரன்கள் நிறைய உள்ள இருக்கு. ஆமா, பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா சில நேரங்களில் நீங்கள் ஜவுளி கடையில் போய் வேலை பார்த்துடலாமா அப்படின்ட்டு. காரணம் வந்து என்ன சொல்லணும், அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அந்த இடம் வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய இடம். பார்த்தீங்களா, பூரா நல்ல சுக்கரனுங்களை பிறக்கி எடுத்திருக்கிறான். நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிறத ரசிக்கலாம், ரசனை இல்லாமல் போயிடக்கூடாது. ரசிப்பது எதுவும் தவறு கிடையாது, ரசிக்கலாம். ரசனை இல்லாமல் போனால்தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தேவையான மரங்கள், தேவையில்லாத மரங்களை நட்டாதீர்கள். அதை பக்கம் போய் வந்து நிழல்ல கூட நிற்காதீங்க. அந்த உணவை சாப்பிடாதீங்க, அந்த பழங்களை சாப்பிடாதீங்க. அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அதுக்கு தண்ணி ஊற்றாதீங்க. இது
எனக்கு தெரிஞ்ச உண்மை, பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.